ஓகே ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா 2 days வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா பத்திரிக்கை நம்ம கொடுத்தோம், அது வந்து வீடியோ எடுக்க முடியல. அது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா क्वेश्चन ஆன்சர் வீடியோவா உங்களுக்கு கண்டிப்பா வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வந்து எங்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போறோம், யார் யாருக்கு கொடுக்க போறோம்ங்கறத மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு வந்து வீடியோ வந்து எல்லாரும் கேக்குற பத்திரிக்கை கொடுக்குற வீடியோ தான் போடுறோம். எல்லாரும் அந்த வீடியோவே போடுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இன்னைக்குமே அந்த வீடியோ தான் கண்டிப்பா பாருங்க. யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்க. நான் அடுத்தது தொடர்ந்து வீடியோ போட நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ட்ராவல்லே இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கூட ட்ராவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து அருளோட அண்ணனுக்கு வந்து பத்திரிக்கை போகிறோம். அண்ணனோட அண்ணனா மூத்த அண்ணன் அப்படிதானே? ரெண்டாவது அண்ணன், மூணாவது அண்ணனா? ஐயோப்பா, எத்தனை என்னப்பா இருக்கு உனக்கு? அப்பன்னு வீடியோல கேட்பாங்க, நான் கேட்க மாட்டேன், வீடியோல கேட்பாங்க. 4 அண்ணன் 4 தம்பி, மொத்தம் எனக்கு 8 மச்சான். கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் கோயம்புத்தூர்ல இருக்காரு சுந்தர். அதுவே நிறைய பேர் உங்களுக்கு அண்ணன் இருக்கான்னு ஒரே பொண்ணுல நினைச்சோம். அண்ணன் இருக்கு. ஆமாம், அண்ணன் வந்து கோயம்புத்தூரில் பேங்கில் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ ஒரு 3-4 மாதமாக அங்கே தான் இருக்காங்க வீடு எடுத்து. இப்போ இந்த அண்ணனுக்கு பத்திரிக்கை வைக்க ராஜபாளையத்துக்கு இளந்தரை கொண்டாடுக்கு வந்திருக்கும். பிள்ளைகளோட நோட்டு பேப்பரை பொட்டனம் கிடக்கிற பேப்பர் ஆக்கிட்டாங்க. அருள் இந்த எவ்வளோ? 10,001. எவ்வளோ நாளுக்கு எது? 101 கொடுங்க. 1 ரூபா மட்டும் கொடுங்க. 1 ரூபா மாவட்டம். இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஏன் நம்ம வீடியோ வரல அப்படின்னா, நேற்று வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா ரொம்ப வெயில், ரொம்ப பத்திரிக்கை கொடுத்தோம், வீடியோ எடுக்கல முடியவில்லை. பெரியம்மா கூட போயிருப்பான் வாக்கிங் துணைக்கு. இந்த அண்ணன் வந்துட்டோம்ல. சாக்லேட் வைக்கி. மொட்டை தர்சமாமாவும் மொட்டை போட்டான். நீயும் மொட்டை போட்டியா? இந்த அத்தை உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேவா? வா மேல வா. கதவு திறந்தானே இருக்கு. இந்த வாங்கி அவட கொடு. இந்தா வா உள்ள வா. இது வந்து எங்க அண்ணன் பையன். ஆத்தி. ஹாய் சொல்லு வீடியோல. ஹாய் சொல்லு. ஆத்திக்கு ரித்திக்கு ஹாய் சொல்லு. நான் யாரு? அது யாரு? மாமா. குட் பாய். தாத்தா. தேவர் தாத்தா. அது சேல அந்ததே வை. அதையும் வச்சிரு. எல்லாம் மாத்தி மாத்தி வைக்க வேணும். கீழே எங்க போட்டது? ஆன் பண்ணிட்டு நீ எது பண்ண வேணும். ரெடியா? சரி மச்சான், கண்டிப்பா பால் காய்ச்சிக்கு எல்லாருமே வந்துடணும். சரிங்களா? வேலைக்கு போயிட்டாங்க, அதனாலதான் அண்ணி இல்ல. அண்ணி 6 மணிக்கு மேலதான் வருவாங்க. அவங்களே சொல்லிருங்க, பால் காய்ச்சிக்கு வந்துடணும். சரியா? சரி. இப்போ வந்து எங்க அண்ணனுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாச்சு. தெரியும் நீ. எங்க அண்ணனுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாச்சு. அடுத்து ராஜபாளையம் தான் போயிட்டு இருக்கோம். ராஜபாளையத்துல வந்து நம்மளோட இன்ஸ்டா ஃபேமிலி இருக்காங்க. இன்ஸ்டா ஃபேமிலினா யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போறோம். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு போய் பத்திரிக்கை வைப்போம். அப்புறம் எங்கள் பெரியப்பாக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோம். அது வந்து வீடியோ வராது. பெரியப்பாக்கு பத்திரிக்கை வைக்கிறோம், வீடியோ வராது. அப்புறம் வந்து திரும்ப வந்து என் ஃப்ரெண்டுக்கு வைப்போம். ஸோ இதுதான் ராஜபாளையத்தில் வந்து 2 ஃப்ரெண்டுக்கு வைக்க போகிறேன். 2 ஃப்ரெண்டுக்கு ஒன்று தானே சொன்னேன். 2 ஃப்ரெண்ட். ஐஸ் மகேஷ். ஐஸ் ராஜபாளையத்தில் தான் இருக்காடா. உள்ளே இருக்கும். ஆமாம், அங்கே வைக்க போகிறேன்னு சொல்லிக்கிந்தியா? ஆமாம், ஐஸ் வீட்டுக்கு வச்சுட்டு அப்படியே மகேஷ் வீட்டுக்கு வைக்க போகிறோம். ஸ்ரீவில்சூர் போயிட்டு வந்துட்டு அப்படியே மகேஷ் வீட்டுக்கு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து நாளைக்கு வந்து தென்காசியில் லெச்சி போய் கொடுப்போம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கோயில்பட்டி
திருநெல்வேலி அந்த சைடு எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம். தென்காசியில ஃபுல்லா கொடுத்து முடிச்சிட்டோம். அந்த வீடியோவும் எடுக்க முடியல, நம்மளால எடுக்கவும் இல்ல. கோயில்பட்டியில போய் வச்சோம், கோயில்பட்டியில எல்லாத்துக்குமே வச்சோம், எடுக்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ வந்திருக்காது, அதுக்கு மறுநாளும் உங்களுக்கு வீடியோ வந்திருக்காது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாது இந்த வீடியோ. பட் நிறைய பேர் என்னக்கா வீடியோ வரலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்விடேஷன் வைக்கிற வீடியோ வரலன்னு. வேற ஒண்ணும் இல்ல, வீடியோ எடுக்கல. ரெண்டாவது ரெஸ்ட் எடுத்துட்டோம். நேத்து ஒரு நாள் வீட்ல தான் இருந்தோம். தொடர்ந்து அலைஞ்சிட்டு இருக்கனால என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ரெஸ்ட் எடுப்போம். நேத்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இன்னைக்கு வந்து ராஜபாளையம் காலைல ஒரு வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு இப்ப ராஜபாளையம் சிவில் புத்தர் எல்லாம் கொடுக்க போறோம். நாளைக்கு லோக்கல் மட்டும் கொடுக்க போறோம். நாளை மறுநாள் தான் வல்லாயிரம், அப்புறம் இங்க அருப்பக்கோட்டை, சிவகாசி, வல்லாயிரம், அப்புறம் வந்து எங்க தாத்தா பெரியப்பாங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு அடுத்து அங்கே ஏதாவது அப்புறம் கழுகுமலைக்கு வந்து அக்காவுக்கு வைக்கணும். பத்திரிக்கை விட்டோமோ அதெல்லாம் நாளைக்கு வச்சுட்டு வந்துடணும்னு ஒரு பிளான். சிவகாசி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த சைடு. நம்ம வெடிக்கடை நிறைய மாமா இருக்காங்க, மாப்பிள்ளை இருக்காப்புல, அதெல்லாம் வச்சுட்டு வைக்கணும். கண்டிப்பா வைக்கணும். நம்ம கண்டிப்பா அதெல்லாமே அடுத்த வீடியோல பாப்பீங்க. அது வீடியோ எடுக்குமாங்கிறது தெரியாது, போவையில அப்படியே போயிடுறது. இன்னைக்கு வீடியோ பிளான் இல்ல, திடீர்னு எடுக்க சொன்னேன். வீடியோ வர்ற அப்படின்னு அண்ணன் வைக்கிறது அப்படின்னு சரி எடுப்போம் சொல்லி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து நாங்க டைரக்டாவே அரவிந்த் அண்ணா, சீனு அவங்க எல்லாத்துக்கும் வைக்கிறது வந்து நீங்க பாப்பீங்க, வீடியோல பாருங்க. ஆமா, புதுசா பாக்குறவங்க வீடியோல பாருங்க, கண்டிப்பா தெரியும். அவங்க ராஜபாளையத்தில் இருக்காங்க, ராஜபாளைய கப்பல்ஸ். அரவிந்த் சீனு அக்கா வீட்டுக்கு நீங்க வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட கண்டிப்பா அதெல்லாம் வந்துடுவேன். கண்டிப்பா எதிர்பார்ப்பே தம்பி கல்யாணம் என்னால வர முடியாதான் சொல்லக்கூடாது, எப்படியாவது காலையில வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன், எல்லாருக்கும் வந்துடுறேன். 2 பேர் இல்ல, நான் வந்துடுவேன். சரி வந்துடும், கூட்டு வந்துடும். அவளும் சொல்லுவோம், அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வர முடியல ஏதோ சொல்லிருந்தேன். சரி கண்டிப்பா வந்துடுறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருக்கோம், அவன் காலேஜ் மேட். கொடுத்துருவோமா? இந்த மாமா கண்டிப்பா பால் காய்ச்சி குடும்பத்தோட வந்துடணும். சரிங்களா? அண்ணனே சொல்லிருங்க, பிரதத்தையும் கண்டிப்பா வந்துடணும். எதுக்குடா குடும்பத்தோட வந்தோடனே கண்டிப்பா பிளான் பண்ணிட்டோம். கண்டிப்பா வந்துடுறேன். இங்க பாரு, இதான் அண்ணன் கூட்டு வரேன்னா அண்ணனோட அண்ணன் கூட்டு வரேன் விளையாடு. பத்திரிகை கொடுக்க முடியாது. ஃபைனலி பத்திரிக்கை எல்லாமே வச்சுட்டு மகேஷ் வீட்ல வச்சுட்டு ஐசி வீட்ல எடுக்க மறந்துட்டோம் வீடியோ. போன்ல 2 பேர் போன்லயும் சார்ஜ் இல்ல. இப்ப எடுக்கிற காரணம் வந்து செல்லு சுவிட்ச் ஆஃப் போகுது. வீடியோ எடுத்து புடிச்சிருவோன்றதுக்காக தான் எடுத்துட்டு போறோம். ஒரு 5-6 ஒரு 7 வீட்டுக்கிட்ட இன்னைக்கு பத்திரிக்கை வச்சோம். ஹாஃப் டே தான் பண்ணோம். மதியத்துக்கு மேல தான் கிளம்பி மதியத்துக்கு மேல தான் கொடுத்தோம். நாளைக்கு வந்து தென்காசி குடுக்குறோம். நாளை மறுநாள் வந்து எங்க போறீங்க வீடியோ வருமா என்னன்னு தெரியல. நிறைய கேள்வி. எஸ், அது ஓகே. நிறைய பேர் என்ன சொல்றீங்க, நீங்க எந்த ஊருக்கு வந்தாலும் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. சத்தியமா கொடுக்க முடியல, ஏன்னா நாங்க எங்க போறோம் எங்க வரோம் எங்களுக்கே தெரியல. போன்ல மேப் லொகேஷன் அனுப்புவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு போய் குடுக்கறதே வரதுனால எங்களுக்கு ஆமா, ஒவ்வொரு வீட்டையும் கொண்டு போய் குடுக்கறதுக்குள்ளே படுற பாடு இருக்கு. அப்புறம் வந்து நிறைய பேர் இப்பயே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அரவிந்த் சீனு அக்கா அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வீடியோ போட்டாங்க, ஏன் நீங்க யூடியூப்ல வீடியோ போடன்னு கேப்பீங்க. இன்னைக்குதான் நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வீடியோ அக்கா உடனே எடிட் பண்ணி போட்டாங்க. பட் நம்ம நாளைக்கு தான் போடுவோம், நீங்க பாப்பீங்க. மறுநாள் தான் பாருங்க. நீங்க ஐ மீன் அந்த vlog தான் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அண்ணன் நான் அன்னைக்கு தான் எடுக்கிறோம். ஆனா அவங்க இன்ஸ்டானால உடனே போட்டாங்க, யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நாங்க வந்து இனிமே தான் போகணும், ஏன்னா நாங்க நிறைய இடத்துல பத்திரிக்கை கொடுத்து எல்லாருக்கும் ஓகே பண்ணி கொடுக்கணும். சோ கொஞ்சம் டயர்ட். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் வரப்போகுது. என்ன ஷாப்பிங் வீடியோ சொல்லி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லல ஞாயிற்றுக்கிழமை வரும். அது வரும், அத மிஸ் பண்ணா பாருங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க வேற லெவல்ல. நாங்க எங்க அப்பா கேட்ட மாதிரி வருது, அவ்வளவுதான். ஓகேவா? அது ஒண்ணு ஷாப்பிங் வீடியோ பார்க்க போறீங்க. அடுத்து வந்து பத்திரிக்கை வீடியோ.
நாகர்கோவில் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி தாண்டி நாகர்கோவில் போயிட்டு திரும்பி வரும்போது திருநெல்வேலி என் ஃப்ரெண்டு வீட்டு ஐஷு வீட்டுக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்டை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐஸ் வீட்ல தான் நீங்க இருந்தோம். ரொம்ப என்ன சொல்றது, ரெண்டு பேர் வீட்டுக்கு போய் எனக்கு பத்திரிக்கை கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் இங்க ராஜிலாம் இருக்கா, உள்ள போகணும், நைட் ஆயிடுச்சு, அன்டைம் ஆயிடுச்சு. இப்ப போய் வயசானவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, எழுப்ப வேணாமே அப்படின்றதுக்காக தான். இப்ப ராஜி குடுக்கலையா சொல்லிக்கலாமா? அவ என் மகதான் பெத்த புள்ள, அவ வீட்டுக்கு எதுக்கு பால் காய்ச்சி? இப்ப கொடுத்தது வந்து என்னோட டாடி. ஐஸ் வந்து என்னோட டாடிடா, ஓகேவா? என்னோட டாடி. என்னோட மம்மி வந்து நிறைய பேர் வந்து ஓகே மம்மி யாரையா வச்சுக்கோ, நிறைய பேர் வந்து பத்திரிக்கை வந்து இவங்களுக்கு கொடுக்கல, மதுரையில இவங்களுக்கு கொடுக்கலையா, அதே மாதிரி நிறைய பேர் நிறைய கொஸ்டின் வேற கேட்டிருக்கீங்க. சோ அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நாளைக்கு நீங்க இந்த வீடியோ பாத்துருப்பீங்க, நாளைக்கு அந்த வீடியோக்கு பதில் வந்துடும், கண்டிப்பா பாருங்க. ஏன் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. அவங்க கிட்ட பேச மாட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கப்பிள்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சரே எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நாங்க பேசினது கிடையாது. நாங்க ஆனா எங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லார் வீட்டுக்கும் போறீங்க, இவங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் நம்ம வீடு, இவங்க ஊர் பக்கத்துலதான் நம்ம ஊர் இருக்கு, பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரியாது. மேக்சிமம் நிறைய பேர் துர்காக்கா வீட்டுக்கு போயில எல்லார்ட்டையுமே நம்பர் வாங்கி ஃபர்ஸ்ட் டைமா தான் போய் பேசியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைமா தான் போய் வீட்டுக்கு எல்லாம் போய் கொடுத்தது. சோ இனிமே தான் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்பர் எல்லாம் வாங்கி இப்பதான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்னும் சில சிஸ்டர் எல்லாமே பொட்டிக்கெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலையான்னு கேட்டீங்க. கோயம்புத்தூர் போயிட்டு சத்தியமா மறந்துட்டோம். எங்களால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வழியில நாங்க போனோம். பட் பொட்டிக் அன்னைக்கு முத நாள் அந்த வழியில போவேல தான், நாங்க மறுநாள் தான் அந்த ஐயோ அதனால எங்களாலையும் போக முடியல. பட் நாங்க டிராவல்ல இருந்தோம். அப்ப வந்து திண்டுக்கல்ல வந்து ராபர்ட் மீன் அக்காவுக்கு வந்து நம்ம கொடுத்திருந்தோம். சோ இந்த மாதிரி இருக்கறனால கொஞ்சம் வந்து மறந்துடும். இப்ப எங்களுக்கு வந்து இப்ப ராஜபாளையத்துல என் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அப்ப ராஜபாளையத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அப்படி பிளான் பண்ணி வச்சுதான் போய்கிட்டு இருக்கோம் நாங்க. அதே மாதிரி நாகர்கோவில் போனா சரி நமக்கு தெரிஞ்ச யூடியூபர் யாரு இருக்காங்களா, இப்படி பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான் வச்சுதான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே கண்டிப்பா நம்ம இன்வைட் பண்ணிடுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்வைட் பண்ணாம நீங்க வீடியோ பாக்குறீங்க, எங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் கேக்குறீங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதாவது எங்களோட ஃபேமிலி நிறைய பேர் கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வரலாம், அவங்க பால் காட்சிக்கு எங்களெல்லாம் பத்திரிக்கை வச்சு எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா அப்பா நீங்க அந்த மாதிரி தெரியல. ஏன் லைட் ஆஃப் மறைக்கிற கையில வச்சுக்க முடியாது. கண்டிப்பா வந்து வரலாம், தாராளமா வரலாம். பட் இந்த ஊரு அந்த ஊருன்னு இருக்கு, ரொம்ப தூரம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் சொல்றாங்க எந்த தூரமா இருந்தா என்ன, உங்களை பாக்குறதுக்காக நாங்க வரோம். கண்டிப்பா வரலாம். சந்தோஷம். ஆமா, மதுரையில இறங்கி மதுரையில இருந்து பட்டுக்கோட்டை போற வழியில கீரமங்கலம் அறந்தாய் தாண்டாக்குல பெரிய சிவன் கோயில் இருக்கும். ஆமா, கீரமங்கலம் ஊரு. சோ கூட ஐசம்மா கேட்டாங்க, புதுக்கோட்டையில என்ன ஃபேமஸ், பீச் இருக்காங்க அப்படின்ட்டு. வந்து பீச் எல்லாம் அங்கிட்டு தான் பக்கத்துல இருக்கு, 30 கிலோமீட்டர் பக்கத்துல பீச் இருக்குல. சோ கண்டிப்பா வீடியோ எல்லாம் பாருங்க. இனிமே தினமும் வீடியோ போட ட்ரை பண்றோம். டிராவல்ல இருக்கனால தான் எனக்கு பத்திரிக்கை வீடியோ போட மாட்டேங்கிறீங்க. முடியலையே எங்களுக்கு என்னன்னு தெரியல. 2-3 வீக் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தோம். நேத்து ஒரு நாள் மட்டும் தான் ரெஸ்ட், அதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே டிராவல் தான். இப்ப இன்னைக்கு போயிருக்கோம், நாளைக்கு ரெஸ்ட். பட் எனக்கு ரெஸ்ட், இவங்களுக்கு ரெஸ்ட் இல்ல. கொடுக்கணும் பத்திரிக்கை, பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கனால நம்ம வீடியோ போடுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா வீடியோ போட நாங்களும் ட்ரை பண்றோம். ஷார்ட்ஸ் எல்லாம் போடவே இல்ல, ஏன்னா நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கனால ஒண்ணும் பண்ண முடியல. இன்ஸ்டால மட்டும் போட்டுட்டு இருக்கேன். ஆமா, பத்திரிக்கை போட்டுட்டு இருக்கோம். சோ எல்லாருமே போடுறோம், பாருங்க. எல்லாமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா பால் காய்ச்சிட்டு நல்லபடியா வீட்டுல குடியேறணும் ஒரு ட்ரீமும் பெரிய ஆசையோட இருக்கும். இதெல்லாம் ஒண்ணு நடக்கும் போது கொஞ்சம் இப்ப சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு திங்ஸா வீட்டுக்கு. மாமா வந்தாரு. சரி ஓகே, நாங்க அப்படியே தென்காசி கிளம்பட்டுமா? கிளம்பலாமாப்பா? போலாம்.